ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஜோதிடம் பார்க்க வரும் பலரும் வீடுகளில் சங்கு வைத்து வழிபடலாமா, பூஜிக்கலாமா, சங்கை பூஜையில் பயன்படுத்தலாமா என்று கேட்கிறார்கள். நம் வீடுகளிலும் சங்கை வைத்து பூஜை செய்வது மிகச் சிறப்பு வாய்ந்தது. இசைக்கருவியாகவும் திகழும் சங்கை பயன்படுத்துவது நம்முடைய மரபு. காற்று மூலமாக வாசிக்கக்கூடிய கருவிகளில் சங்கு வாத்தியம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. சங்கு ஒலி நமக்கு புண்ணியத்தை தருகிறது, குழப்பங்களை போக்கக்கூடியது, நமக்கு வெற்றியை தரக்கூடியது. கார்த்திகை எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவபெருமானை வழிபட மிகச்சிறந்த மாதமாகிய போற்றப்படுகிறது. இந்த மாதத்தில் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றி அக்னி ரூபத்தில் வழிபடுவது போன்ற அனைத்துக்கும் ஆதாரமான நீரினை கொண்டும் சங்கின் மூலம் அபிஷேகித்து வழிபடலாம். நம் வீட்டில் இருக்கும் சிவபெருமானுக்கு கார்த்திகை மாதம் அனைத்து திங்கள் கிழமைகளிலும் சங்கில் நீரெடுத்து அபிஷேகித்து வழிபட்டு மகிழ்வலாம். அதேபோல அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் நடைபெறும் சங்கு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெறலாம். திருக்கழுங்குன்றம் என்னும் புண்ணிய கஷேத்திரத்தில் மார்க்கண்டு ரிஷியின் பிரார்த்தனையை ஏற்று இன்றும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு வருவதை நாம் கண்டு சந்தோஷப்படுகிறோம். இறைவனின் அருள் எந்த ரூபத்திலும் வரலாம். அதைப்போன்று இவ்வுலகில் நன்றாக வாழ்ந்து மறுபிறவி இல்லாத ஒரு பேரானந்தத்தை பெறக்கூடிய எல்லாம் சிவபெருமானின் அருளை நாம் நாட வேண்டும். ஆகவே சங்கு வைத்து வீட்டில் வழிபடலாம். சங்கு வைத்து வீட்டில் சிவபெருமானுக்கு லிங்கத்தில் சிவன் இருந்தால் அபிஷேகம் பண்ணி மகிழலாம். நீரால் அபிஷேகம் செய்யலாம். அப்படி எதிலும் அபிஷேகம் செய்வதற்கு சங்கை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. சங்கை தரையில் வைக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து ஒரு கும்பம் மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் அதன் மேல் வைக்க வேண்டும். இதை பின்பற்றி சங்காபிஷேகம் செய்து அல்லது சங்காபிஷேகத்தை தரிசனம் செய்து அனைவரும் வளம் பெறுவீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.